உனக்கு வியர்வை ஏன் எனக்கு பதட்டம் ஏன் இந்த மேல் மூச்சு. இதுக்கு பதில் நான் சொல்றேன். இது ரொம்ப காமனா இருக்கு, எஸ்பெஷலா ஆபீஸ் ஸ்ட்ரெஸ், ஃபேமிலி டென்ஷன், எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், ஃபினான்ஷியல் வரி டைம்ல. இத மெடிக்கல் கண்டிஷன்ல பேனிக் டிசார்டர்னு சொல்லுவோம். இது நம்ம பாடியில ஃபைட் ஆர் ஃபிளைட் ரெஸ்பான்ஸை ஆக்டிவேட் பண்ணுது. இதனால அட்ரினலின் சடனா இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஹார்ட் ஃபாஸ்ட் அடிக்கும், கை கால் நடுங்கும், எக்ஸஸா ஸ்வெட் ஆகும், மேல் மூச்சு வாங்கும், திடீர்னு மயக்கம் வரும், நம்ம செத்துருவோமான்னு கூட நமக்கு தோணும். ஆனா அதான் கிடையாது. ரியாலிட்டி என்ன? இந்த ஹார்ட் அட்டாக் இல்ல, சுகர் டிராப் இல்ல, ஆன்சைட்டி ஓவர்லோட் ஆகிறதுதான். மார்னிங் லேட்டா எழுந்திரிச்சு டிராபிக்ல மாட்டி பாஸ் கிட்ட போய் திட்டு வாங்குறப்போ நம்மளோட பாடி சடனா ஓவர்லோட் ஆகுது. இப்போ பிரெயின் டான்ஸ் நினைச்சு ஃபால்ஸ் அலாரம் போடுது. இந்த சிம்டம்ஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னா இசிஜி செக் பண்ணுங்க, உங்க பிபி செக் பண்ணுங்க. அதே மாதிரி சுகர் லெவலை செக் பண்ணிக்கோங்க. நேச்சுரலா எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னா டீப் பிரீத்திங். 4 செகண்ட்ஸ் இன்ஹேல் பண்ணுங்க, 4 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிக்கோங்க, 6 செகண்ட்ஸ் எக்ஸேல் பண்ணுங்க. கோல்டு வாட்டரை ஃபேஸ்ல ஸ்பிளாஷ் பண்ணுங்க. நல்லா தூங்குங்க. கேஃபைனை ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. பேர்ஃபுட் வாக்கிங் பண்ணுங்க. இதை சாயிலிங்னு சொல்லுவோம். அதே மாதிரி மெக்னீஷியம் ரிச் பம்கின், பாதாம் சீட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. மயக்கம் வந்தா வீக்குன்னு அர்த்தம் இல்ல, நடுக்கம் வந்தா சீரியஸ்னு அர்த்தம் இல்ல. ஒரு சில நேரத்துல உங்க பாடிக்கு நிஜமாவே ரெஸ்ட் தேவைப்படுதுன்னு அர்த்தம். இது உங்களுக்கு ரிலேட் ஆகுதுன்னா ரிலேட்னு ஒரு கமெண்ட் போடுங்க. இந்த வீடியோவை சேவ் பண்ணிட்டு மறக்காம நேச்சுரல் ஹெல்த் சாரியை ஃபாலோ பண்ணிடுங்க.